முதல்ல வந்து என்னோட பேனர் ஆரம்பிக்கிறோம். முதல் நாள் ஷூட்டிங் வந்து கும்பகோணத்தில். அப்போ ஒரு 3 வருஷம் அங்கே மழை இல்லை. நான் ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் என் ஓன் ப்ரொடக்ஷன். மழை பெய்யுது கிரி. இப்போ எனக்கு பயங்கர ஷாக். என்னென்னா நாங்களாம் வெளியில் பிளான் பண்ணியிருந்தோம் ஷூட்டிங். வேறு வழி இல்லாமல் என்னடா பண்ணுறது உள்ள அவசரமாக ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஷாட்டு வடிவேலன் வச்சு தான். நீங்கள் அந்த இட்லிக்கு சட்னி கிட்னி தான் இருக்குன்னு சொல்கிற சீன் வந்து கும்பிட்டு திரும்பார். என் பேனரில் வந்து முதல் ஷாட்டு. அப்போ நான் சென்டிமெண்ட்டாக சொன்னேன், நான் முருக பக்தர், முருகர் ஃபோட்டோ கும்பிட்டு திரும்புவார். நான் சொன்னேன் முருகரை பார்த்துட்டு வடிவேல் திரும்புறாரு, என் பேனர் ஆரம்பிச்சிருங்கன்ட்டு. அது ஆரம்பித்த நல்ல நேரம், மோர் தென் 20 years பேனர் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அன்னைக்கு லைட் இல்லாமல் எடுத்த சீன் தான் அந்த அக்கா காமெடி. ஒரே ஒரு பல்ப் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த லைட் சோர்ஸில் எடுத்தது தான் அந்த ஒரு சீன். லைட்டு வெளியில் வெளிச்சது. ஆமாம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லப்பா, மலையை பற்றி உதாரணத்துக்கு சொல்லப்பா. நேற்று கேஸ்ட் ஆடியோ ஃபங்க்ஷன் காலையில் 1 மணி நேரம் மழை. எப்படி மழை நின்றது? கொட்டி எடுத்துச்சு. ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரவேற்குது. ஒரு 1.5 மணி நேரம் 2 நாங்கள் எல்லோரும் பயந்துட்டோம். அன்றைக்கி என்ன ஆடியோ ஃபங்க்ஷன் என்ன இப்படி பெய்யுது, நாங்கள் எல்லாருக்கும் பெய்யுமா பார்த்தா காலையில் ஒரு மழை அடித்தா அங்கே இடமே குழுக்குழுன்னு ஆகி போய் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஐயா அவரே சொல்கிறார், இன்றைக்கி மழை பெஞ்சு எல்லோரும் வந்து அவ்வளோ நேற்றெல்லாம் சூடு முந்தானத்து, அந்த சூடெல்லாம் இல்லாமல் அழகா குழுக்குழுன்னு ஊட்டியில் ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி இருந்துச்சு.